என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. இதே யாருமே கேள்வி கேட்காத இடத்துல அவர் பேசினார்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்துருப்பாங்க மாணவர்கள் இப்படி பார்ப்பாங்க. அப்புறம் மற்றவன் யாருன்னா பயங்கரமாக எழுதுந்தா அவனை பார்த்து இப்படி பார்ப்பாங்க அமைதியாக. அப்புறமா எழுதாமல் இருக்கும்போது நம்ம வாத்தியார் நம்மளை பார்த்தா இப்படி பார்ப்போம், நம்ம இப்படி கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம், இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க. இதே தன்னோட ஆதரவாளர்கள் ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 50,000 பேர் இருக்கும்போது விசில் சத்தத்துக்கு நடுவில் பேச விட்டிங்கன்னா பட்டாசாக கலப்புறாரு, தீயாக பேசுகிறாரு. அப்போ அவருக்கு அரசியல்வாதிகள் மத்தியில் பேச சொன்னால் இல்லை பத்திரிகையாளர்கள்கிட்ட பேச சொன்னால் பாடி லாங்குவேஜ் இப்படி ஆயிடுறாரு கம்மனு. அவர் கட்சிக்காரங்கிட்ட அவரோட ஃபேன்ஸ் கிட்ட பேச சொன்னால் இங்கே அம்பி ஆயிடுறாரு, அங்கே அந்நியனா ஆகிறாரு. நடிப்பு, மக்கள்கிட்ட பேசுறது, அந்த டைலாக் டெலிவரி, பஞ்ச் டைலாக்கு, அந்த ஏற்றம் இறக்கம், மாடுலேஷனு, வைபு, அதெல்லாம் சூப்பர். டெலிவரியில் பிரச்சனை. விஜய் அவர்களுமே பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சார். விஜய் அவர்கள் டிஆர் மாதிரியா அட்டாக் பண்ணுற புலி, குழம்புல போடுற புலி, ரஸ்தில் இருக்கிற புலி, அப்படியே சொல்லே போக வேண்டியது. நான் சிறந்த ஆளே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது வேறு, நான் கரண்ட்டு கொடுத்தனே ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது, நான் தங்கம் கொடுக்குறேன் ஓட்டு போடுங்க, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, வேலை வாய்ப்பு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், தூய்மை பணியாளரை நிரந்தரம் பண்ணிட்டேன், என் ஆட்சியில் பட்டாக்கெல்லாம் காசு இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா யாரும் வாங்குறதில்ல, அப்படியே ஓட்டு கேட்குறது வேறு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிஆர்ஆர் மாதிரி பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு இந்த சின்ன பசங்க ஓட்டை தக்க வைக்கிறார், எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு. இன்னொரு சைடு திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அது தாவேக்காக்கு போட மாட்டாங்க, பட் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கள இது திருப்பணும் இந்த பக்கம். அந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு. கவர்ச்சின்னா நான் என்ன அப்படின்னு அடுத்த வார்த்தை அவருக்கே தெரியுது, சொன்னால் அசிங்கமான வார்த்தையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறாரு. இவர் ஒரு முதலமைச்சர் ஐயா, இவரை லட்சக்கணக்கில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அமெரிக்கா, ஐரோப்பாவில் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ போயிட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, உங்களை பார்த்தா அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு நிற்கான பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் வென்றிருந்தார், பெரம்பூரில் வென்றிருந்தார். திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணாலும் பெரம்பூரில் நன்றி சொல்லாமல் முதல்ல திருச்சி கிழக்கு போய் நேற்று நன்றி சொல்லியிருந்தாரு. நிறைய கேள்விகள் அதில், குறிப்பாக 5000 பேர் திமுக ஆட்சியில் வரும்போது 5000 பேர் தான் பெர்மிஷன் கேட்டாங்க. நேற்று 5000 பேர் தான் அனுமதி இவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 நிமிஷம் 23 நிமிஷம் பேசினாரு. அவர் பேசினதை பார்க்கும்போது பிரச்சாரத்தில் பேசின துணி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் ஆயிட்டோம் அப்படிங்கிறது யாரும் வச்சிருக்காரா, மறந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்குது. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. இதே யாருமே கேள்வி கேட்காத இடத்துல அவர் பேசினார்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறார், அங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்ற மாதிரி. உண்மைதான். சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்துருப்பாங்க மாணவர்கள் இப்படி பார்ப்பாங்க. அப்புறம் மற்றவன் யாருன்னா பயங்கரமாக எழுதுந்தா அவனை பார்த்து இப்படி பார்ப்பாங்க அமைதியாக. அப்புறமா எழுதாமல் இருக்கும்போது நம்ம வாத்தியார் நம்மளை பார்த்தா இப்படி பார்ப்போம், அப்புறமா இப்படி கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம், இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பார்க்க முடியுது. இதே தன்னோட ஆதரவாளர்கள் ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 50,000 பேர் இருக்கும்போது விசில் சத்தத்துக்கு நடுவில் பேச விட்டிங்கன்னா பட்டாசாக கலப்புறாரு, தீயாக பேசுகிறாரு. அப்போ அவருக்கு அரசியல்வாதிகள் மத்தியில் பேச சொன்னால் இல்லை பத்திரிகையாளர்கள்கிட்ட பேச சொன்னால் பாடி லாங்குவேஜ் இப்படி ஆயிடுறாரு கம்மனு. அவர் கட்சிக்காரங்கிட்ட அவரோட ஃபேன்ஸ் கிட்ட பேச சொன்னால் இங்கே அம்பி ஆயிடுறாரு, அங்கே அந்நியனா ஆகிறாரு. அப்போ அந்த அம்பி டு அந்நியன் அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அது ஏன் அந்த அம்பி டு அந்நியன் டிரான்சிஷன் அந்த சப்ஜெக்ட் தெரியல. இப்போது மற்ற அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒரு 10,000 பேரை கூடி வச்சுட்டு பேச சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஆரவாரம் எழுச்சிலாம் இருக்காது. ஸ்டாலின் அவர்களை அதே ஒரு 10,000 பேர் முன்னாடி பேச சொன்னீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது. அதே சட்டமன்றத்தில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரம், நாங்கள் செஞ்சோம் நீங்கள் செய்யலையா, இந்த கேள்வி பதிலாம் கவுண்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பேசும்போது அது வரல. அப்போ இவங்களுக்கு பப்ளிக் மத்தியில் பேசி அந்த அட்டென்ஷனு, அந்த இளைஞர்களை எழுச்சிப்படுத்துறதுன்றது இந்த 2 அரசியல் தலைவர்களுக்கு வரல. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது நல்லா வருது. சட்டமன்றம் வரும்பொழுது பேசக்கூடிய இந்த தன்மை என்பது விஜய்க்கு வரல, ஆனால் பழையது. இப்போ இதே பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரன் பட்டைய கலப்பார், அன்புமணியுமே நல்லா பேசுவார், அண்ணாமலை அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவார். ஆனால் விஜய் சாருக்கு அதில் செட் ஆகலை. இதே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை போடுறது அப்படின்னா அந்த இடத்துல விஜய் சார் சூப்பர், சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், எதாவது தான் இங்கே வாங்க சார், என்ன சார்ந்தவங்களை எதுவும் பண்ணாதீங்க சார், அந்த சோகமாக பேசி அப்படி குரலை ஏற்ற இருக்கும் அந்த மாடுலேஷன், எங்கே உச்சரிப்பு கூட கொடுக்கணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே கையை தூக்கணும்,
வாட் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், அப்புறம் பாட்டு பாடுறது 10 ரூபா பாட்டிலுக்கு பாட்டு பாடுறது. ஸோ அவருக்குன்னு ஒரு 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 அழகான ஒரு கம்போசிஷனை கொண்டு வந்திருக்கிறாரு. அரசியல்வாதியாக இருப்பதை விட அவர் அந்த சினிமா அந்த பஞ்ச் டயலாக் டெலிவரி இருக்குல்ல, அதில் இஸ் டூயிங் எ குட் ஜாப். ஸோ அவர் வந்து நேற்று வந்து பேசினது வந்து அரசியல் அதிகமாகவும் ஆக்கப்பூர்வமான மக்கள் நலன் மக்கள் சேவை என்பது மிக குறைவாக இருந்ததா என்னோட பார்வை. அவரோட ஆடியன்ஸ், குறிப்பாக அவருக்கு ஓட்டு போட்டவங்க, அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லோருமே வந்து இதுக்கு செட் ஆகிட்டாங்க, நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் அவங்கள இப்படி மாறிட்டாங்க, அதே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். இல்லைங்க, இவங்க போய் நம்ம வந்து நிர்வாக ரீதியாவோ இல்லை ஆட்சி ரீதியாவோ பேச தேவையில்லை அப்படிங்கிற முடிவு பண்ணுறோம். இல்லை நிர்வாக ரீதியாக ஆட்சி ரீதியாக பேச தேவையில்லைன்னா நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் வந்து அவர் நினைக்கிறாங்க இல்லை யூடியூப் இது வந்து பிளாகோ கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு. அதாவது குடிக்கிற தண்ணி இல்லை அங்கே போராட்டம் நடக்குது, கரண்ட் இல்லை அங்கே போராட்டம் நடக்குதுன்னா இது வந்து ரொம்ப நாள் ஓடாது. ஓட்டு போட்ட மக்கள் வந்து உங்கள் மீது இருக்கிற வசீகரத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. வசீகரம் உங்கள் வசீகரம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எங்கே கரண்ட்டு, எனக்கு எங்கே தண்ணின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுட்டு ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு நீங்கள் டான்ஸு, டியூனு, ஸ்டெப் டான்ஸு, விலாகு, வைபு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம் பண்ணிங்கன்னா எடுபடும். இதெல்லாம் சரி செய்யாமல் ஒரு பேச்சுக்கு டெய்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அங்கங்கே போராட்டம் இருக்குது, ஆஸ்பத்திரியில் சரியாக இல்லை, அதுக்கப்புறம் லஞ்சம் திருப்பி வருது, காவல்துறை லாக்அப் டெத்துலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி வாட் அங்கிள் நீங்கள் பண்ண வேலைகளாக நான் பதில் சொல்ல முடியுமா அங்கிள், வாட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னாலாம் செட் ஆகும். ஜனங்க வந்து இப்போ இவர் திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு, சினிமா முகத்தில் இருக்கிற, இன்னும் இவர் வந்து அரசியல்வாதியாக மாறலன்றதை சரிங்க. ஜனங்க வந்துங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பை இன்றைக்கி விஜய் சாருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பை விஜய் சார் எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றத அவரோட அரசியலை வந்து நகர்த்தும். இதில் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கணிக்க தவறிட்டேன். நான் ஒரு பத்திரிகையாளருமே விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு எழுச்சி இருக்குன்றது நான் எங்கேயுமே பேசலை. உள்ளபடியே அதில் எனக்கு ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்னா, அவர் 108 109 ஜெயிச்சதில் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, அது மக்கள் தீர்ப்பு. அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது அப்படின்றது, செயல்படுறது, அது மக்கள் பார்த்து கொடுக்குறது ஒருத்தருக்கு. அதுக்குள்ளே நம்ம போல ஒரு பத்திரிகையாளர்னா வந்து களத்தை வந்து இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலையே, மக்கள் இவ்வளோ வெறுப்பில் இருந்துக்கிறாங்க ஒன்று. அதே மாதிரி திராவிட கட்சிகள் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சேர வேண்டிய இடத்துல சேரலை, இளைஞர்களை ஈர்ப்பதற்கு நான் அரசியல் பண்ணல அப்படின்ற, அது வந்து ஒரு ஃபீல்டில் காஜ் பண்ணி கணக்கு பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கிறவன் அப்படின்ற அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம், நேற்று அவர் பேசினது வச்சு, அவர் திருச்சி கிழக்க தான் அவர் ராஜினாமா பண்ணுவார் 100% அப்படின்னு நான் ஒரு சில பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கிறேன், காணொலியெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போ கூட இந்த ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சோன்னா அது எப்படி 100% கேரண்டியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் ஒரு கிறிஸ்துவர் பேட்டி எடுத்தவர், அவர் சொன்னார், இல்லை சார் கிறிஸ்டின்ஸ் ஜாஸ்தி சார் திருச்சியில், கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் இருக்காங்க, சர்ச்லாம் இருக்குது, அவருக்கு வந்து அந்த ஈடுபாடெல்லாம் இருக்கார், அவர் கண்டிப்பாக திருச்சியை வச்சுட்டு, திருச்சி கிழக்க வச்சுக்கிட்டு அவர் பெரம்பூரை தான் ராஜினாமா பண்ணார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், இல்லை அது ஏர்போர்ட் இறங்கினோடனே தொகுதி இதுனா பெரம்பூர்லாம் வந்து போனோன்னா, அதாவது அவர் சொன்னதை ஜஸ்டிஃபை பண்ணுறது நான் சொன்னேன் சார் திருச்சினா அதிகமாக உழைக்கணும், அடிக்கடி போயிட்டு வரணும், இது பக்கம், ஏர்போர்ட்டு போகிற வேலைக்கு பெரம்பூர் வந்துடுவார், பெரம்பூரில் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி திருப்பி போயிடுவார் சார். அவர் சுற்றுறதை பற்றி எனக்கு தெரியும், அவர் எவ்வளோ பெரிய உழைப்பாளின்னு தெரியும், நான் உழைப்பை வச்சு நம்புகிறேன், கண்டிப்பாக அவர் பெரம்பூரை வச்சுட்டு திருச்சியை ராஜினாமா பண்ணுவாருன்னு சொன்னேன். கட்சியில் அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணி, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடியுமே அதை பற்றி பேசணும், நேற்று இதை பேசிவிட்டு நேற்று நைட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு, பெரம்பூர் பாருங்கள் இருக்குது, திருச்சி தான் வந்து இதயம், அப்புறம் கண் மூக்கு மணிலாம் சொல்கிறார், அப்போ அதேமாதிரி அதை தான் ராஜினாமா பண்ண போகிறாரு, அது சொல்லிட்டார், திருச்சியில் நிற்க போகிறோம், ஆளை போட போகிறோன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு அந்த உழைப்பு என்பது பிரச்சனை. சொல்லி முடித்து நான் நண்பர்கிட்ட பேசி முடிச்சோன்னா காலையில் பார்த்தா ஆர்பி உதயகுமார், உழைக்காமலே ஜெயிச்ச நீங்கள் வந்து சினிமா விட்டு வெளில வாங்க, எப்போ தான் வந்து நடிகராகவே நடிச்சிட்டு இருக்கீங்க, எப்போ தான் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறீங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் கேட்குறாரு. அப்போ இவருக்கு இது உழைப்பு என்பது இன்னும் பிரச்சனை. நடிப்பு, மக்கள்கிட்ட பேசுறது, அந்த டைலாக் டெலிவரி, பஞ்ச் டைலாகு, அந்த ஏற்றம் இறக்கம், மாடுலேஷனு, வைபு, அதெல்லாம் சூப்பர். டெலிவரியில் பிரச்சனை. குறிப்பாக நீங்கள் பஞ்ச் டைலாக் சொல்லும்போது தான் நேற்று விஜய் அவர்களுமே பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சார். விஜய் அவர்கள் டிஆர் மாதிரியா புலி படத்தில் வந்து டிஆர் அவர்கள் பேசுவார், இது வந்து அட்டாக் பண்ணுற புலி, இது வந்து அடிச்சு ஆடுற புலின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவார். அட்டாக் பண்ணுற புலி, குழம்புல போடுற புலி, ரஸ்தில் இருக்கிற புலி, அப்படியே சொல்லே போக வேண்டியது. நேற்று வந்து விஜய் அவர்கள் திமுக தீய சக்தி இல்லை, தூர சக்தி, பார சக்தி, கார சக்தி, ஏதோ பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது யார் எழுதி கொடுக்குறாங்களோ அது வந்து அவருக்கு வந்து நேற்று திடீர்னு டிஆர் ஐயா பேசுகிறாங்க. ஆமாம், டிஆர்ஆர் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இல்லை தெரிஞ்சுதான் பேசுகிறேன், தெரியாமல். அதாவது அவங்களோட கால்குலேஷன், அதாவதுங்க இப்போது போன தேர்தலுக்கும் இப்போ இது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் கிளாரிட்டி கிடைக்குது. அவருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், எந்த மாதிரி நபர்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களோட சிந்தனை என்ன,
அவர்களுக்கு அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை மாற்று விரும்புகிறாங்களா என்னன்றது இப்போ கிளாரிட்டி கிடைக்குது. பெண்கள் எப்படி விஜயை பார்க்குறாங்க, ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க, குழந்தைகள் எப்படி பார்க்குறாங்க, பெரியவர்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த கணக்கு எல்லாமே போயிடுச்சு. இந்த சாதியில் அதிகமாக ஓட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுவும் போயிடுச்சு. பணத்தை பெற்றுக்கொண்டு திமுக அதிமுகவுக்கு அதிக இடத்துல ஓட்டு போடுவாங்கன்னு அதையும் உடைச்சார். இப்போ இதெல்லாம் விஜயோட பாசிட்டிவ்ஸ். இந்த மாற்றம்லாம் வந்து அவர் வந்து இதெல்லாம் வந்து எதிர்பாராத அளவுக்கு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு மாற்று கருத்து அப்படி இல்லை. அந்த வேர் இட் இஸ் டியூ ஃபாரும் அதை நம்ம அவருக்கு கொடுக்கணும். இப்போ ஆனால் அப்போ டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது என்னன்னா, அவர் என்ன பண்ணுறாருனா, இது தூய சக்தி, தூர சக்தி, முடிஞ்சு போன சக்தி, மிச்சம் மீதின சக்தி அப்படின்றது என்னென்னா, இப்போ 15 16 வயசு இருக்கிறாங்க இல்லையா, 10th படிக்கிற பசங்க, +1 +2, அவங்க இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஓட்டு போடுறதுக்கு வருவாங்களா, அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் மாதிரியே இருக்கா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யுவர், அது மாதிரி அவங்களுக்கு அந்த எதுகை மோனை அப்படின்னு தான் அவங்களுக்கு பிடிக்கும். ரீல்ஸ் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கேட்ச் தம் யங். அவங்க வந்து அரசியல் ரீதியாக சிந்திக்கிறதுக்கு முன்னாடியோ செயல்படுறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து போய் சேர்ந்துடணும். எப்போ உனக்கு 18 வயசு ஆனவொன்னா நீ யாருக்கு போடணும், விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடணுன்றத இப்போயே மைண்டில் ஏற்றி விட்டுறாரு. அதான் ஓம் சக்தி திமுக ஒரு தீய சக்தி, அது ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு நான் உயிர் என வரவா அப்படின்ற அந்த பாட்டு வைப்பு அது ஹிட்டு. அதுக்கப்புறம் இவர் பேசுறது வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ, வாட் அங்கிள், சில்லு பில்லு அல்லு பில்லு, அதுக்கப்புறம் நசன் இதெல்லாம் வந்து என்னென்னா, இதே வேறு யாருன்னா பண்ணாங்கன்னா கிரிஞ்சுண்டுவாங்க. ஆமாம், இது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதுனால அதை அவங்களே பாராட்டி பெருசாக பேசிக்கிடுவாங்க. அப்போது எனக்கு வந்து அந்த 2000க்கு அப்புறமா பிறக்கிற பசங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறது, இந்த மில்லினியல் கிட்ஸு, அதுக்கப்புறமா வரவங்க ஜென்சி ஆல்ஃபா, அது அப்போது இந்த சின்ன பசங்க வளர்ந்து வர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி அதை வந்து அடுத்து ஒரு 3-4% வாக்குகளை வந்து அதை அப்படியே திருப்பி பண்ணணும். ஒருவேளை இந்த ஆட்சி சரியில்லை, இல்லை இது திட்டங்கள் போதிய அளவுக்கு இல்லை, ஒரு 5% குறைஞ்சதுனா கூட அந்த 5% எங்கேருந்து வரும், அடுத்த யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து, அந்த குட்டி பசங்க கிட்டேருந்து வரும். அந்த ஏரியாவை ஸ்டெடியாக வைக்கிறதுக்கு தான் இந்த வைப்பு, இந்த மாதிரி திரும்புறது, இந்த பாட்டு போட்டுன்னு வர்றது எல்லாமே அதுக்கு தான். இப்போ பொதுக்கூட்டம் மாதிரி பண்ணாமல் இந்த QR கோடு, அது என்னன்னா ஒரு ஆடியோ லான்ச் மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாரா. ஆமாம், பொதுக்கூட்டம்னா எப்படி இருக்கும், பெரிய கூட்டம். ஆனால் அங்கே போனால் இவங்க ஏடா கூடமாக ஏறிகிரி அவங்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அசம்பாவிதம் இதாக ஆகிடுது. இதுக்கப்புறம் பண்ணாருன்னா இவர் மேலே தான் வரும். இது கூட பண்ண முடியாதான்ற, அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இவர் இதே 5000 7000 இதே மாதிரி QR கோடு போட்டு இதே வைப்பு பண்ணி இது பிரச்சாரம் தான் அவர் பண்ணுறது. எதிர்கட்சிகளை வந்து, அதாவது தோற்று போயிட்டாங்க, உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, இன்னமும் வந்து அதே பழைய பல்லவியை இந்த பாட்டை ரீமிக்ஸ்லாம் பண்ணி போடுவாங்கல்ல திருப்பி, அது மாதிரி இவர் ரீமிக்ஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ண போகிறார். மறுபடியும் சொல்கிறாரு அதிமுக 2 பேருக்கு தான் போட்டி, திமுக அது வந்து இல்லை சொல்ல வேண்டியது இல்லை, அது அவசியம் இல்லைன்றது அரசியல் பார்வை, அதாவது பொதுமக்கள் பார்வை. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சி வரவே வராது, முடிஞ்சிச்சு அதுக்கு இனிமேல் போடுற ஓட்டு வேஸ்ட்டு, நீங்கள் அதிமுக போடுற ஓட்டை விசிலில் போடுங்க. ஆல்ரெடி நான் வந்து விசிலை விட்டு ரெட்டையிலே வலிச்சுன்னு இருக்கிறேன், ஒன்றுன்னா கட்சிக்காரங்களையும் வலிக்கிறேன், எம்எல்ஏக்களையும் வாங்குகிறோம், அந்த கட்சியை வீக்கன் பண்ணுறோம். நீங்கள் பொதுமக்கள் வந்து அது ஓட்டு போடாதீங்க, வேஸ்ட், அது கதை முடிஞ்சிச்சு அப்படின்றத அவங்கள டார்கெட் பண்ணுறார், பதிய வைக்கிறார். மனசில் வந்து திருப்பி பேசி அதை பதிய வைக்கிறார். அப்போது கிட்டத்தட்ட இது ஒரு வகையான மூளை செலவை. நான் சிறந்தாலே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது வேற, நான் கரண்ட் கொடுத்தனே ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது, நான் வந்து தங்கம் கொடுக்குறேன் ஓட்டு போடுங்க, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, வேலை வாய்ப்பு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், தூய்மை பணியாளர் நிரந்தரம் பண்ணிட்டேன், என் ஆட்சியில் வந்து பட்டாக்கெல்லாம் காசு இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா யாரும் வாங்குறதில்ல, அப்படி ஓட்டு கேட்குறது வேற. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிஆர்ஆர் மாதிரி பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு இந்த சின்ன பசங்க ஓட்டை தக்க வைக்கிறார், எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு. இன்னொரு சைடு திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க தாவேக்காக்கு போட மாட்டாங்க, பட் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கள இது திருப்பணும் இந்த பக்கம், அந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு. அதனால தான் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. அதிமுகக்கு இதே வேலை, லூஸில் விட்டுருவாங்க, கூட்டணி வாங்குவாங்க, கரூரில் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொடி தெரியுது இல்லை அப்படி இப்படிலாம் நம்பி ஏமாறுறது பார்த்தா அதிமுகவுக்கு சமீபமாலாம் கை வந்த கலை. விஜய் சாரை நம்புவாங்க, அப்புறம் விஜய் சார் வந்து வச்சு செய்வார். இப்போது நடக்குது அதே தான். எம்ஜிஆர் பாட்டுக்கிட்டலாம் போட விடான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடும். 2 வாட்டி கோர்ட்டுக்கு வச்சிங்கன்னா விஜய் சார் வரமாட்டார். இன்னும் கோர்ட்டுக்கா டைம் இல்லை, நம்ம வேறு யாருன்னா அப்படின்ற மாதிரி போயிடுவார். அப்போ அதிமுக அந்த விடுற லூஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் விஜய் சார் பயன்படுத்திக்கிட்டு அதை மொத்தமாக அப்படியே எடுக்கணும். அது பேர் வந்து பாராசைட்டிசம் என்று சொல்லுவாங்க, ப்ரூட் பாராசைட்டிசம். அதாவது ஒரு தன்மையை வந்து தனக்கு உண்டான தன்மையை மாற்றி அதனுடைய வசீகரத்தையும் அந்த கட்சியோட மொத்தமாக உருவி எடுத்துக்கிறது.
அதான் அந்த வேலையை பண்ணு. குறிப்பா ஜாதியெல்லாம் உடச்சிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா? மக்கள் ஜாதி பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க, வேட்பாளர் பேரே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல ஜாதியெல்லாம் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இவர் நிறுத்துற வேட்பாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்து தானே அந்த தொகுதிக்கு நிப்பாட்டியிருக்காரு. ஆனா அதை சொல்றதுக்கு இவருக்கு அந்த தார்மீக இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சென்னையை பொறுத்தவரை மயிலாப்பூர் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், அங்க பார்ப்பன வேட்பாளர்கள். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீனவ வேட்பாளர். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், நாடார்னா கிறிஸ்டின் நாடார், நாடார்னா நாடார், முக்குளத்தூர்னா முக்குளத்தூர், எல்லாம் கிளியரா பார்த்து தான் போட்டிருக்காரு. இப்போலாம் இப்போ கிரெடிட் எடுத்துக்கிறாரு இல்லையா, நாங்கள் தான் ஜாதியை உடச்சிட்டோம் அப்படின்னு. இல்லை ஆமாம், இப்போ நான் இந்த மாதிரி விஷயம் தானே, சமூக நீதி, சாதிய பார்வை, மதச்சார்பின்மை, அப்புறம் மக்களுக்கு தேவை, அதுக்கப்புறம் உரிமைகள் மீட்பு, இப்படி சொன்னால் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இது மாதிரி பண்டில்ஸ் கலெக்ஷன், அதாவது நவுன்லேயே நிறைய நவுன் இருக்குங்க. ப்ரானவுன் இருக்குது, அதுக்கப்புறம் காமன் நவுன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்படின்னா, இந்த வார்த்தைகள் வந்து சமூக நீதி அப்படின்னா மொத்த தமிழ்நாடுக்கும் அது கதை சொல்லி ஏமாற்றிட்டு போயிடலாம். மதச்சார்பின்னா மொத்த தமிழ்நாடுக்கும் சேர்த்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு 7-8 வார்த்தையை வச்சுக்க வேண்டியது. இந்த வார்த்தையை வந்து நான் இதை கொடுத்தேன், நான் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் கொண்டு வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி பரந்தூர் விமான நிலையம் அது ஸ்பெசிஃபிக், அதில் என்ன நிலைப்பாடு பதில் தெரியாது. மேகதாது போயிட்டு நீங்கள் வந்து காவேரி தண்ணியை இது பண்ணுறதுக்கு கர்நாடகாவில் என்ன அரசியல் பண்ணுறீங்க, அது ஸ்பெசிஃபிக். 9 மாவட்டத்தோட பிரச்சனை. முல்லை பெரியாறு 4 மாவட்டத்தோட பிரச்சனை. அதுக்கு கேரளா போவீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, ஏது, இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை அது 3 மாவட்டத்தோட பிரச்சனை. நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், அது பக்கத்தில் கன்னியாகுமரி, அந்த சைடு எல்லாமே போகிறவங்க பார்த்து போகிறோம் வரணும். அப்போ இந்த பிரச்சனை திருநெல்வேலி, இது எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசுறது கிடையாது. அப்போ அவர் என்னன்னா, எல்லா சாதிக்கும் நம்ம தானே உடைச்சோம் இல்லை. சரி, அவர் உடைச்ச ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பண அரசியலை உடைச்சிட்டார், ஊழல் அரசியலை உடைச்சிருக்கார். அதாவது ஊழல்வாதி பணம் அதிகமாக வச்சுக்கோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத தவிடுபடி ஆக்கியிருக்கார். அதே மாதிரி எனக்கு வந்து வயசானவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேசும்போது அதையும் உடைச்சிருக்கிறார். அப்போது இதெல்லாம் அவரோட பலம். ஆனால் இதுக்கு கூட இந்த மற்ற விஷயத்தை தான் அவர் இனிமேல் பேச முடியும். இவரால் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, கரண்ட் பில் 200 யூனிட் நான் கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட் பில் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா 2.5 கோடி இப்போ மக்கள் வந்து இந்த டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், அதில் 500 யூனிட்டுக்கு மேலே செலவு பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இன்றைக்கி சாதாரண ஹவுசிங் போர்டு வீட்லேயே வந்து ஒரு டன் ஏசி மாட்டிடுறாங்க கடன் வாங்கி. அப்போ 1 டன் ஏசி அந்த வீட்டில் வந்து ஒரு மிக்சி ஓடுது, ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 500 யூனிட் தாண்டிடுறாங்க. அப்போ வெறும் குடிசையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஷீட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுத்துட்டு மொத்த பப்ளிக்கும் கரண்ட்டு குத்தா மாதிரி நீங்கள் பேசிக்கிறீங்க. கொஞ்சோண்டு விவசாயிகளுக்கு, அதாவது பயிர்க்கடன் ரொம்ப கம்மியாக கடன் வாங்கினவங்களுக்கு, அது 10,000 தான் கடன் இருக்குது, இல்லை 50,000 தான் கடன் இருக்குது, 30,000 தான் கடன் இருக்குன்னா அதை கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே பயிர் கடன் வாங்கினவங்க இருக்காங்க பாருங்கள், 5 ஏக்கரா வச்சுருந்தோம், ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா, அவங்களுக்குலாம் எதையும் பெருசாக பண்ணாமல் எல்லாத்துக்கும் பண்ணிட்டா மாதிரி ஒரு அரசியலை பேசுறீங்க. ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளிப்படையாக சொல்றாரு, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இவ்வளவுதான் பண்ண முடியும், நாங்கள் அதை தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. ஆர்பிஐ கைட்லைன்ஸுன்றது எப்பயுமே இருக்குது. நீங்கள் வங்கி நடத்தலை, நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்துகிறீங்க. வங்கினா ரூல்ஸ் பேசுறது கரெக்டு. நீங்கள் பேங்க் நடத்துகிறீங்க, ஆர்பிஐ ரூல்ஸை பேங்க்கு கேட்கலாம், ஏன்னா பேங்க்கு திவாலாகிடக்கூடாது. 10 லட்சம் கோடி இருக்கிற இடத்துல 10 லட்சம் கோடி ஆனால் என்ன பிரச்சனை? இப்போ நீங்களாம் உட்காந்து கடன் அடிக்க போகிறீங்க. நேற்று 5 லட்சம் கோடி இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து 3 லட்சம் கோடி இருந்தது, அதுக்கு முன்னாடி 2 இருந்தது, ஒரு காலத்தில் 1 இருந்தது. ஸோ கடன் என்பது அந்தந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது. அது அந்த 25% இருக்கிற மாதிரி தான் அரசியல் சாசனம் இருக்குது. அதை தாண்டி கடன் வாங்க முடியாது. இது ஏதோ ஆர்பிஐ சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றலாம் மக்களை ஏமாத்துறது. விஜய் சார் கொடுக்கல, விஜய் சாரால் முடியல, திறமை இல்லை, திராணி இல்லை, இந்த அரசால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, முடியலை. அதுக்கு ஆர்பிஐ மேலே தூக்கி பழிய போடுறது. கவர்னர் வந்துட்டு காவி ட்ரெஸ்ஸில் வள்ளுவர் போடுறான்னா கவர்னரை போய் கேட்க முடியல. அதுக்கு என்ன சொன்னால் நாங்கள் கோரிக்கை வச்ச முடியல. அதெல்லாம் வந்து ஒரு சாக்கு போக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது சாராயம் வந்து ஊறிடுச்சு, அதனால் தப்புகள் நடக்குது. கஞ்சா போதை மக்கள்கிட்ட ஊறிச்சு, அதனால் நடக்குது, அதனால் நான் தடுக்க முடியல. இது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி சொல்லலையே, இந்த பிரச்சனை ஊறி இருக்குது, இதில் வந்து நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் நடிகரா, நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ இளைஞர்களுக்கு எத்தனை சீர்திருத்தத்துக்கு என்னென்ன திட்டம் பண்ணீங்க? இல்லை ஒரு பிரச்சாரம், இல்லை உங்கள் படத்தில் ஒரு 30 செகண்டு எதனா வீடியோ, ஏன்னா தனிப்பட்ட முறையில் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். அந்த டிவிக்கு அந்த தேட்டரில் போய் உட்காந்தோடனே என் பேர் அது பேர் என்னது, வினோதா ஏதோ ஒன்று பேர் வரும், நான் குட்கா கைனி மற்றும் அதெல்லாம் புகையில எப்படின்னா இப்படி இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கோம். அதை பார்த்தா படம் பார்க்குற ஆசையே போயிடும், ஒரு பயம் வரும். ஏன் மத்திய அரசு அவ்வளோ பண்ணுது இல்லை, அதை மத்திய அரசு மாதிரி உங்களுக்கு இந்த சமுதாயத்தை மீது அக்கறை இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு காணொலி, இல்லை ஏதோ ஒரு 30 செகண்ட் வீடியோ ஒரு படத்துக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்களே. இப்போ வெறும் லாபகரம் அதுதானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போது என்ன பண்ணுறீங்க, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறீங்க. பார்த்தீர்களா,
என் விஜய் ஆட்சி உங்கள் ஆட்சி வரக்கூடாதுன்றார். அப்புறம் மக்களை என்ன பண்ணுறாரு, தற்கூரின்னு இவர் சொல்கிறாரு. மடைமாற்றம். ஆக்சுவலா இவரை விமர்சனம் பண்றது ஏதோ மக்களையே வந்து விமர்சனம் பண்ற மாதிரி கேள்வி எழுப்புது. எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கு வந்து கரெக்ட். இது வந்து மோடி அவர்கள் ஒரு சில சிம்டம்ஸ் இது பீகார் உத்தரப்பிரதேசலாம் பண்ணுவார். அதே இவர் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ணுறாரு. அதுதான் அவரோட ஸ்டைல். குறிப்பாக எல்லாரும் பெரும்பாலான விமர்சனம் பண்ணது இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு கவர்ச்சி அரசியல்னால மக்கள் மயங்கிட்டாங்க அப்படின்னு. ஒரு புறம் அதை வந்து அப்படி விஜய் அவர்கள் எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா, கவர்ச்சினா நான் என்ன வந்து அப்படின்னு வந்து அடுத்த வார்த்தை அவருக்கே தெரியுது சொன்னால் அசிங்கமான வார்த்தையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறாரு. நல்லா வாயில வந்துடும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் என்ன மீன் பண்ணி பேசுகிறாரு, மக்கள் மத்தியில் எப்படி போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த விஷயத்தை? ஒரு முதலமைச்சரோட வார்த்தைகள் வந்து இப்போ ஒரு நம்ம பத்திரிகையிலுமே வந்து பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அண்ணாவை நினச்சிட்டு ஆரம்பிப்பேன். என்னென்னா அது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு. சொல்லாடல் வந்து அழகாக வரணும், தமிழ் வந்து நல்லா வரணும், உச்சரிப்பு நல்லா இருக்கணும், மக்கள் பார்க்குறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறாரு, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு, அருவருப்பாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு யோசித்து தான் நம்ம பண்ணணும். பட் இவர் ஒரு முதலமைச்சர் ஐயா, இவரை வந்து லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க, கோடிக்கணக்கில் அவரோட பேசினது அப்புறமா போகுது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்க, ஸ்ரீலங்காவில், இலங்கையில் இருக்கிறவங்க, வங்கதேசம், எல்லா இடத்துலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அமெரிக்கா, ஐரோப்பாவில் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ போயிட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, உங்களை பார்த்தா நடிகர் மாதிரி தெரியுது. அது மாதிரி தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு யாருமே வச்சுக்கிறது இல்லை மேடையில், தனியாக ஒரு ஆள். அந்த செக்யூரிட்டி உண்டு எதுக்கு, அவரே அமுச்சு விட்ருவாரு. அவர் எவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வேலை பார்க்குறாரு? 1.5 வருஷம் 2 வருஷம். இந்த கட்சிக்காக தொண்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க. ஒரு எப்பயுமே ஒரு 10 கட்சிக்காரங்களை கூட வைக்கணும், ஒரு தொண்டரை காட்டணும். இல்லவே இல்லையே, நேற்றும் இல்லை நாளைக்கும் இல்லை, எப்பயுமே இல்லை. ஒரே சிங்கிள் மேன் பார்ட்டி, எனக்காக தான் எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் அவர் பேசுறது கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் வந்து ஒன்றும் சரியாக இல்லையே. இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறார். குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் வந்து நல்லா தமிழ் பேசுறதுனால அவரே ஹோஸ்ட் பண்ணார், தொகுத்து வழங்கினார். அவர் வந்து எம்எல்ஏயே அமைச்சராகிட்டார், முக்கியமான தொழில் அமைச்சராக இருக்கார். இன்னும் அவரை வந்து தொகுத்து வழங்க விடுறது அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது நம்ம குறை சொல்ல முடியாத காரணம் என்னென்னா, ராஜ்மோகன் ஐயா அதை செய்யறதுக்கு பிடிக்குது அவருக்கு. ஓகே, அவர் அமைச்சராக ஆனாலும் அவர் வந்து விஜய் சாருக்கு ஒரு நல்ல சேவகன், இல்லை நல்ல நண்பர், இல்லை ஒரு நல்ல கட்சிக்காரர், ஏதோ அவர். அப்போ அவர் விரும்புகிறாருல்ல அதை. ஓகே, சரி, ஒரு விஷயம் விருப்பம் இல்லாமல் நடக்கிறது தான் தப்பு. இது வந்து இவங்க பண்ணுற தப்புகளுக்கு இதெல்லாம் பார்த்தா இது தப்பே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதாவது பிரதமர்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றதே நாட்டு மக்கள்கிட்ட சொல்லாமல் கடந்து போகிற ஒரு தலைவரை பார்க்குது தமிழ்நாடுனா அது இதுதான். பிரதமருக்கும் உங்களுக்கும் வந்து தனிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. இப்போ 4 விஷயம் கோரிக்கை நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, லெட்டரில் எழுதி கொடுத்தீங்க, ரைட்டு, நீங்கள் என்ன சொன்னீங்க, அதுக்கு மேலே அவர் என்ன சொன்னார்? ப்ரெஸ் ரிலீஸ் வரல. இப்போ நான் சொல்லணுங்க, பிரதமரை பார்த்ததுக்கு கூட ப்ரெஸ் ரிலீஸா? சரி, உங்களுக்கு கூச்சம் இருக்குது, பத்திரிகையாளர் பார்த்தா வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் வீடியோ வீட்டில் உட்காந்தது மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் டு கேமரா உட்காந்துட்டு இப்படி, நான் தான் உங்கள் முதலமைச்சர் விஜய் பேசுகிறேன், பிரதமரை போய் பார்த்தேன், சிரிச்சா பார்த்தாது, பார்த்து செய்யுங்க அங்கிள், வாட் அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள், பணம் இல்லை அங்கிள் அப்படின்ற மாதிரி, ஜனநாயகன் படத்தை தான் வர விடல அங்கிள், ஜனநாயகப்படி காசாச்சு கொடுங்க அங்கிள், கிண்டலுக்கு இப்படி சொல்லுவோம் நம்ம. அட்லீஸ்ட் இதில் பார்த்து கீத்த அவர் பேசலாம் இல்லை, சொல்லலாம் இல்லையா? அப்படி எதுவுமே சொல்லலையே. மேகதாது பிரச்சனை என்னன்னே தெரில, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கேம்ப்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிருக்காரு கோரிக்கை. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த சின்ன ரக விமானம், ட்ரோன், இந்த மாதிரி டிஆர்டிஓ மூலிமா, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலிமா அது ஒரு தொழில் பேட்டை இங்கே வரணும், அதற்கு முதலீடுகள் தேவை, வேலைவாய்ப்புகள் வரும், தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை தாங்கன்னு கேட்குறீங்க, நல்ல விஷயம். அவர் என்ன சொன்னார் அதுக்கு? நீங்கள் கேட்டீங்க, அவர் என்ன சொன்னார்? அது சொல்லவே இல்லை. அது சொல்லவே இல்லை. சொல்லுவீங்களா? சரி, கச்சத்தீவு பிரச்சனை பேசினீங்க, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பேசிக்கிறீங்க, நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இல்லை வெறும் மனுவை கொடுத்து அப்படியே ஓடியான்ட்டிங்களா? சரி, அவர் என்ன சொன்னார்? மீனவர்கள் மேல் போவோம் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இல்லை இது நான் பேசுகிறேன், இது கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுவோம் இலங்கையா, என்ன இது எப்போ பார்த்தாலும் இது எதனா ஒன்று பேசியிருப்பீங்கல்ல, என்ன பேசுனீங்க? இல்லை என்ன கதைத்தீர்கள்? தினமலரில் செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 39 செகண்ட் தான் சந்திப்பே நிகழ்ந்தது. சும்மா போனார், வணக்கம் சொன்னார், நன்றி சொன்னார், வந்துட்டார் அப்படிங்கிறதுலாம் செய்தி போட்டிருக்காங்க. உண்மையிலே அவ்வளோதான் நடந்ததா? நான் எதுவுமே பேசாத மாதிரி போட்டிருக்கேன். தெரியல, அந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சதுன்றது நம்ம பார்த்தது. போய் செட்டில் போனாரு, வந்துட்டார். இப்போ நம்ம வரோம், இப்போ நீங்கள் 2 கேமரா வச்சு உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போ இவர் போகிறது, நிற்கிறது, உட்காந்தது, பூ குத்துது, சால்வை போட்டது, அப்புறம் தண்ணி குச்சிருப்பாங்க, ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ இப்படி பேசியிருந்தாலுமே 10 நிமிஷம் ஆகிடுமே.
அப்போது என்ன பேசிட்டீங்க அந்த 10 நிமிஷத்தில் தமிழக அரசியலுக்கு தேவை, இப்போ தமிழ்நாடு மக்களோட தேவைகள் என்ன பேசினீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. 10 நிமிஷம் வச்சுருந்தாலுமே பத்தாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போது மேபி நான் நினைக்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் அவர் எதனா டவுட்டு கேட்டாருன்னா இவருக்கு சொல்கிறதுல பயம் இருக்கும். இவரும் ஒன் வே டிராஃபிக்காரு, அவரும் ஒன் வே டிராஃபிக்காரு. இப்போ இவர் போயிட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் பார்த்துக்கோம்னா எனக்கே மங்கி பார்த்தா அப்படின்னு வரும். நானே ரேடியோவில் அந்த சைடில் யாரும் கேட்காத மாதிரி நானே தேசிக்கே அதுக்கே இதுக்கேன்னு கோடி கணக்கில் பேசுகிறேன், நீ எனக்கே மங்கி பார்த்து விபூதி அடி ஒரு ஸ்டேட்டில் பண்ணதில் 30 ஸ்டேட்டில் பண்ணுறேன் அப்படி. அதனால் வந்து உஷாராக அப்பா இது வந்து அவரே வந்து சிங்கிள்ஸு கேமராக்காரரு அப்படின்ற மாதிரி மோனோலாக் டயலாக்ன்ற மாதிரி போயிட்டு கப்சுப்புன்னு பேசிட்டோம். நேற்று கூட அதை பற்றி எதுவுமே பேசலையே, கரூர் பற்றி பேசலை. ஒரு சில விஷயம்லாம் வந்து அழகாக கடந்து போகிறார். விவசாயிகள் கடன் ரத்தை பற்றி பிரச்சனை ஆயிருக்கிறது, விவசாயிகள் கேட்குறாங்கன்றது நாட்டில் இருக்குதுங்க. ஆனால் அதை பற்றி பேசாமல் விவசாயிகளே அப்படின்ற மாதிரி நானும் விவசாயத்துக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி டச் பண்ணிக்கிறது அந்த பாயிண்ட். போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, திருச்சியிலே நடந்துட்டு இருக்கு. ஒரு பேசும்போது அப்படி ஒன்று நடக்குதா தெரியுமானே தெரியலையே. அவருக்கு என்ன தேவையோ அதை எழுதின்னு வந்துட்டு அதை தானே பேசுகிறாரு, எழுதி வச்சு தானே படிக்கிறாரு. இன்னும் இப்போ நான் இப்போ பேசுகிறேன் ஏதாவது ஒன்று எழுதி வச்சு படிக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இது மக்கள் பிரச்சனை. அதை செய்தித்தாளில் பேசுகிறோம், அங்கே இருக்கிறவங்களுக்கு பேசுகிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பொதுமக்கள் பிரச்சனை பேசும்போது இல்லாததை சொல்லக்கூடாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா கரண்ட்டு கட்டி எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கு இந்த 15 நாள்லன்னு என்னால் லைனாக சொல்ல முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் ஆகுது, திருச்சியில் பவர் கட்டு எவ்வளோ ஆகுது, வாணியம்பாடியில் எவ்வளோ ஆகிருக்கு, ஒகேனக்கல் கிட்ட கரண்ட்டு கட்டு எவ்வளோ போகுது, தருமபுரியில் என்ன நிலமை, செங்கல்பட்டில் கரண்ட்டு போகுது, டி நகரில் எப்போ கரண்ட்டு போகுது, எக்மோரில் எப்போ கரண்ட்டு போகுது. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு அரை நாள் டைம் கொடுத்தீங்கன்னா தெருவாரியாக வாங்கி விசாரித்து நான் சொல்லிவிடுவேன். இங்கெல்லாம் கரண்ட்டு கட்டு போயிருக்கு, இங்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கு, மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. தண்ணி பிரச்சனை கேட்டிங்கன்னா சேலத்தில் இப்போது இந்த 3 நாளில் தண்ணி கேட்டு போராட்டம், சேலத்தில் திருத்தணியில் தண்ணி கேட்டு நேற்று போராட்டம், 14 நாள் தண்ணி வரல. அப்புறம் வந்து உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே தண்ணி பிரச்சனை, இப்போ தண்ணி பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. உங்களுக்கு எப்பவுமே அங்கே தண்ணி பிரச்சனை இருக்கும், குடிக்கிற தண்ணி பிரச்சனை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கட்டுக்கு இன்னமும் அவங்க திமுக தான் சொல்கிறாங்க இல்லையா, திமுக மின்சாரத்துறையில் திமுக ஆட்கள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் வந்து தீர்வை கேட்டால் நீங்கள் வந்து அரசியல் பேசுகிறீங்க, பழிய தூக்கி இன்னொருத்தர் மேலே. கரூருக்கு ரைட்டு போட்டிங்க, கரண்ட்டு கட்டுக்குமா திமுக காரணம்? சரி, அந்த திமுக வேணான்னு தோக்கடிச்சிட்டிங்க. திமுக கதை தோத்துச்சு, திமுக எதிர்கட்சியில் உட்காந்துருக்கு. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் தான் காரணம்னா இது என்ன விதமான அரசியல் விதந்தாவாதம்? இப்போ முதலமைச்சர் யார்? ஸ்டாலினா? முதலமைச்சர் முக்கியமா இல்லை வேலை செய்கிற தொழிலாளின்னு சொல்கிறது நடக்கணுமா? சரி, இப்போ நானே கேட்குறேன்னா இப்படி வச்சுக்கோ, டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க 20 ரூபா வாங்குவோம், முதலமைச்சர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம், அமைச்சர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டாங்க. இல்லை அப்படி தான் நடந்துனுக்குது. இப்போ 10 ரூபா வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் அவர் சொல்லுவார், அவர் பிரச்சாரம் பண்ணுவார், அதெல்லாம் கிடையாது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவோம், இது நிர்வாக ரீதின்னு சொல்லிட்டு தொழிலாளி சொல்கிறதுலாம் நடக்குது. அப்போ நீங்கள் எதுக்கு முதலமைச்சர்? நீங்கள் எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க? அப்போது நீங்கள் சொல்கிறது நடக்காது. கேட்டால் என்ன சொல்வீங்க? டாஸ்மாகில் திமுககாரங்க இருக்கிறாங்க, விவசாயத்தில் அதிமுககாரங்க உள்ளே போகுதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க, எடப்பாடி அவர் ஆளை இறக்கி விடுறாரு, இபியில் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டப்பட்ட யூனியன்காரங்க இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு சாமி நீங்கள்? ஏன் உங்களுக்கு தான் தொழிற்சங்கம் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி யார் இன்றைக்கி தேதியில் நீங்கள் முதல்வர், நீங்கள் இதையே எவ்வளோ நாளைக்கு சொல்ல போகிறீங்க? புதுசாலாம் யாராவது கேட்கல, இருந்த கரண்ட்டையும் வந்திருந்த குடி தண்ணியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டி முடிச்சிருக்கல வீடு, அந்த வீடு பூட்டி இருக்கு, அதை யாருக்குன்னா கொடுங்க. சாலை ஓரத்தில் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க, சாதி மத பாகுபாடின்றி கொடுங்கன்னு தான் போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கும் திமுக தான் காரணமா? கட்டினதே திமுக, வீடு கொடுக்காம போனது திமுக, இப்போ கொடுக்கலதே யார் காரணம்? அதுக்கும் திமுக. ஏன்னா மா சுப்பிரமணியன் தான் டோக்கன் போட்டு கொடுப்பாரு, சேகரபாபு மாசுவன் தான் டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ யார் யார் வீடு வரணும்னா இவங்க 2 பேர் வீட்டுக்கு போனால் டோக்கன் கொடுத்துருவாங்க. இது காரணமாக திமுக. எதுக்கு வந்து நீங்கள் இவங்களை குறை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க? அது வரல நிதர்சனம். இன்றைக்கி பண்ணக்கூடிய அரசியல் என்பது நிதர்சனம் அல்லாத அரசியல். நேற்று விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லாத சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிமுக இது பேசணுன்னு என்ன தோணுதுன்னா என்ன அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பிடுங்கினாங்க, திமுக எம்எல்ஏக்களும் பிடுங்க போகிறாங்களா அப்படின்னு கேள்வி வருது. விஜய் அவர்கள் சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. திமுகவும் அதிமுகவும் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. தன்னுடைய எதிரியை வந்து குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லையா, இல்லை எதிரியை அடையாளம் காட்டாமல் இருக்கிறது, அதுதான் ஒரு கட்சிக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க டிவிகேவை அவங்க ஒரு ஃபேக்டராக பார்க்கல, யார் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும், அவங்க தான் 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிட்டாங்க. இதே நேரத்தை தாவேக்கா வந்து என்ன பண்ணினா இந்த 2 பேரையும் சுட்டுக்கிட்டு இருந்தது, அவங்க கவனிக்கலை. அப்போ அந்த டேமேஜ் நிறைய ஆயிடுச்சு. இதே தப்பை வந்து இன்றைக்கி தாவேக்கா வந்து இப்படி பேசுறது வந்து அது வந்து சரி கிடையாது. மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் வந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல்
நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் ஓட்டு போட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் திருப்பி ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கிறது டோக்கன் அட்வான்ஸ் ஆட்சி. நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு வந்து உங்களுக்கு டோக்கன் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க ஆட்சி. நீங்கள் நல்லா செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஆதரவை குறைச்சிக்குவாங்க. இந்த ஆதரவை குறைச்சிக்கிட்டாங்கனாலுமே ஆட்சி போயிடும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு தாவேக்கா இருக்குன்ற மாதிரி பேசுறீங்க. கழகங்களே இல்லாத தமிழ்நாடு, அதீதமான ஓவர் கான்ஃபிடன்ஸ் பேச்சு. அப்படி ஒன்றும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தெரியலையே. அவங்க கட்சியில் கூட நின்று ஜெயிச்ச ஐயூஎம்எல், அவங்க கட்சியில் கூட நின்று திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச விசிக, கூட நின்று ஜெயிச்ச சிபிஐ சிபிஎம் வச்சு தான் நீங்கள் ஆட்சியே பண்ணுறீங்க. இன்றைக்கி விஜய் சார் உட்காந்துருக்கிற அந்த நாற்காலியில் திமுக தொண்டர்களோட உழைப்பு இருக்குது. இன்றைக்கி விஜய் சாருக்கு ஒரு 25 பேர் ஓட்டு போட்டு தனி பெரும்பான்மை ஏற்றி விட்டாங்கல்ல, அதில் அதிமுகவோட தொண்டர்களோட வேர்வையும் உழைப்பும் இருக்குது. இப்போ 4 பேர் இப்போ போயிட்டாங்க, ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல் வருது. ஒருவேளை அதில் திமுக ஜெயிச்சதுன்னா இல்லை அதிமுக ஜெயிச்சதுன்னா அது மிகப்பெரிய மைனஸாக போகும் கட்சிக்கு. இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிரில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் எந்த முடிவுக்கு அப்படி போகிறீங்க? அந்த அதீத நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அது யாருக்காக இருந்தாலும் சிக்கல். 6 மாதம் டைம் கொடுப்போம் நாங்கள் எதுவும் பண்ண ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் கல்யாண வீடு போனாலும் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து 6 மாதம் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு மக்கள் வந்து பாடு பண்ணுமா, மக்கள் மடியணுமா அப்படின்னு வந்து பதிலடி கொடுக்கும். உங்களோட பார்வை என்ன? இல்லை, ரெண்டுமே டைம் கொடுக்கறது எவ்வளோ காலம் கொடுக்குன்னு நினைக்கிறேன்? சரி, காலம் வந்து ஒரு 3 மாதம் கொடுக்கலாம். 3 மாதத்தில் எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரிட்ஜு வேலை ஸ்லோவாக நடக்குது, 3 மாதத்தில் முடியுங்க. மேகதாது பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு, என்ன விஷயம், 3 மாதம் ஸ்டடி பண்ணி கோர்ட்டுக்கு போகிறதோ இல்லை மத்திய சபைக்கிட்ட பேசுகிறதோ, மத்திய அமைச்சர்கிட்ட இல்லை கர்நாடகா போய் அது ஒரு பேசுறது 3 மாதம் எடுத்துக்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாலியல் சீண்டல் நடக்குது, கொலை கொள்ளை நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் 3 மாதம் இல்லை. அதுக்கெல்லாம் அப்போவே முதலமைச்சர் மாறிட்டார் அப்படின்னும் பொழுது அப்போ உங்கள் துறை அது ஏன் கை கழுவுறீங்க? அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அருண் அவர்களை போட்டிருக்காங்க. நீதிமன்றம் கூப்பிட்டு பாராட்டிச்சு, சூப்பர் அருமையான அதிகாரின்னு நீதிமன்றம் கூப்பிட்டு 2 ஜட்ஜி, உச்சநீதிமன்ற ஜட்ஜி ஐயா ஜிஆர் சுவாமிநாதன், இன்னொரு நீதியரசர் கூப்பிட்டு அரசை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க, சிறப்பான அப்படின்றாங்க. போடுறதுக்கு முன்னால் பாராட்டினாங்க, மறுநாள் இவர் முன்னால் ஏதோ ஒன்று முன்ன பின்ன ரொம்ப நல்லது, நல்ல தேர்வு, அருமை, நாட்டு மக்கள் பார்க்கட்டும். ஏன்னா நீங்கள் தான் எவ்வளோ பேர் மொழ நீட்டுக்கு எழுதியதுன்னு போய் சிஇஓ கிட்ட லெட்டர் கொடுத்தீங்க, சீஃப் எலக்டர் தேர்தல் அதிகாரிகிட்ட, இது ஒரு நன்னடத்தை மோசம் அப்படின்னு. செந்தில் பாலாஜி எப்படி வந்து விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் திமுகவில் சேர்த்துக்கினாங்களோ, அதே மாதிரி அருண் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு அருண் அவர்களை ஆட்சி வந்ததுக்கப்புறம் நல்ல பதவியாக பார்த்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய தலைவராக அருமையான ஒரு பதவி கொடுத்து. இல்லை, இதுக்கும் என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா அவருக்கு தான் தெரியும் திமுகவினர் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க. அவர் ஆள்காட்டியா மூலமாகவே நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். ஆள்காட்டியாவது. ஆமாம், சரி, ஊழல் பண்ணவர் இது பண்ணவர், வெண்ணெய் எடுக்கிறவங்க தொட்டு நக்கியிருக்க மாட்டாங்களா, தேனத்தை எடுக்கிறவங்க? என்ன சார் உங்கள் லாஜிக்கு? ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஊழலை எதிர்க்கிற ஒரு அதிகாரி, இப்போ சகாயத்தை தூக்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஏதோ பேசலாம், அவர் அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறாங்க, ஏதோ சரி செய்வாருன்னு. இவர் ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தானே சொன்னீங்க. நானாக சொன்னேன் அவர் மோசமான ஆள், கண்ணிய குறைவான ஆள், இன்னொரு கரூரை உருவாக்க போகிறாருன்னு. வந்துங்க தாவேக்கா இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு மற்ற கட்சி மாதிரி இன்னொரு கட்சி, அதுக்குன்னு ஒரு புதுமை, அதுக்குன்னு வந்து ஒரு கொள்கை, அதுக்குன்னு ஒரு நேர்மை தெளிவெல்லாம் இருக்கான்னா இல்லை. எது நேர்மை? எனக்கு 108 கொடுத்தாங்க, நான் இதை வச்சு இருக்கிறத வச்சு நான் ஆட்சி பண்ணுறேன். நானாக வந்து யாருக்கிட்டையும் குதிரை பேர் அரசியல் பண்ண மாட்டேன். அமமுக வேட்பாளர் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசினார். எவ்ரி 20 hours he kept changing his views. ஃபஸ்ட்டு ஆதரவாக பேசுகிறாரு, அப்புறம் விஜய்க்கு எதிர்ப்பாக பேசுகிறாரு, கவர்னர்கிட்ட போய் ஒன்று சொல்கிறாரு, டிடிவி தினகரன்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, விஜய் சாரை நேரில் பார்த்தோன்னா வேறு பேசுகிறாரு. அந்த ஒரு நாக்கு அந்த 2.5 நாளில் எவ்வளோ வாட்டி மாறி மாறி டியூனு போடும், ஏன் போட்டுச்சு, எதுக்கு போச்சு, யாரால் போட்டுச்சு? இன்னொன்று, அவர்கள் வந்து அவர்களாக வந்து சேர்றாங்க. அவர்களாக வந்து எதுக்காக சேர்க்குறாங்க? மதிமுகவுக்கு சின்னம் இல்லை சொந்தமாக, பாவம் உதயசூரியன் இன்னும் கஷ்டப்படுறார், துரதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறார் துரை வைகோ. அதனால் துரை வைகோ களத்தை பலப்படுத்துறதுக்கு வேண்டிய இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவை வந்து சேர்றாங்களா? அதிமுகலேருந்து தாவேக்காவை பலப்படுத்துறதுக்கு தான் வராங்க. இது அப்பட்டமாக தெரியுது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிஞ்சவொன்னே தனி மெஜாரிட்டி கிடைக்காம நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது, கொறடா உத்தரவு இருக்கும்போது, கவர்னர் பார்வை இருக்கும்போது, எதிர்கட்சிகள் குறை சொல்லும்போது தாவுறாங்கன்னா அந்த தாவலுக்கு பேர் என்ன? நீளம் தாண்டுதல்ல? அதெல்லாம் வந்து அவருக்கு வசீகரம் இருக்குது, ஒரு நல்ல நடிகர் அப்படின்றதை வைத்துக்கொண்டு அவர் வந்து மடைமாற்றம் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து துரை வைகோ அவர்கள் நேற்று திருச்சியில் சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு துரதிருஷ்டவசமானது உதயசூரியனில் போட்டிட்டு 9 போட்டுருந்தா முதல் நாள் அவங்க தான் போயிருப்பாங்களோ விஜய்க்கு ஆதரவு கொடுக்க. ஆமாம்,
இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி, அதாவதுங்க ஒரு கண்ணாடியை வச்சிங்கன்னா இந்த தேர்தலை பற்றி யார் யாரோட லட்சணம் என்னன்றது இப்போ தானே ஒன்று ஒன்றா வெளியில் வருது. யார் யார் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் அடம் பிடிச்சாங்க, யார் யாரெல்லாம் மோசமான அரசியல் பண்ணுறீங்க, யாரெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறீங்க, எல்லாமே தெரியுதுல்ல. ஒருத்தரை பார்க்க முடியலையே சொன்ன சொல்லு காப்பாற்றின மாதிரி. ஒரு ஆள் ஒரு ஒரு அதாவது ஒரு இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியில் இருந்தவங்கலாம் சூப்பர், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓட்டு போட்டாங்கலாம் மக்கள், அவங்கெல்லாம் பார்த்துட்டு. பிரேமலதா எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள வந்து சேர்த்துக்கலையா? இன்னொரு பக்கம் வந்து நான் ஊன்னு சொல்லி தான் எனக்கு துணை முதல் பதவியை தேடி வந்திருக்குன்றாங்க. இப்படி தான் ஒரு ஊன் சொல்லி ஒரு 4-5 பேர் ஊன்னு ஓடினாங்க. ஐயா சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி, அப்புறம் மற்றும் பலர். அப்புறம் அது ஊஹும் சொல்கிறியான்னொன்னே அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போன இடத்துக்கே வந்துட்டாங்க. புஷ்பா பாட்டில் வரோம்ல, ஊஹும் சொல்கிறியா சோஃபாக்கிப்பா, கிட்டத்தட்ட புஷ்பா சீனில் வர காட்சியெல்லாம் நடக்குதாங்க. இந்த மாஃபியா டீமு, சோஃபா, அப்புறம் சிண்டிகேட்டு, அப்புறம் அது நடத்துறதுக்கு ஒருத்தர், அதை வச்சு மாதிரியே ஒருத்தர் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்த்து பேசிகிட்டு இருக்காரா இந்த படத்தில். இந்த மாதிரி அமைச்சர் எப்படி பண்ணுறாங்க என்ன ஏது எல்லாமே அப்படி தான் போகுது. அப்புறம் வந்து காவல்துறையை பொறுத்தவரைலாம் வந்துட்டு இன்னும் அது சரியாக வரல. காரை ஏற்றி வந்து கொள்கிறான். திமுக கொடி இருக்குதுன்றாங்க. இப்போ திமுக கொடிக்கு தான் அண்ணா திமுக கொடி இருக்குது முக்கியமா, இல்லை காரை ஏற்றி கொண்டது முடிக்கும்? அரசியல் பேசாமல் நடவடிக்கை எங்க? எப்படி வந்து உங்கள் ஆட்சியில் 17 வயசு பசங்க குடிக்க போகிறாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. சரி 18 வயசு குடிக்கிறது பிரச்சனையாக இருக்குது, அது ஒரு 22, 23 ஆக்குங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளை போல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதெல்லாம் கவனமே இல்லையா? ஒயின் ஷாப்பில் சரக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணாங்க. அது அப்படிலாம் இல்லையே. சின்ன பசங்கிட்ட எப்படி சாராயம் கிடைக்குது? ஸ்கூல் பள்ளிக்கூட போகிற பசங்கிட்ட எப்படி சாராயம் கிடைக்குது? 11 o'clock சொல்கிறாங்க. சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகாலையில் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ நேரம் பார் திறந்துருக்கு. அப்போ அதான் இதையெல்லாம் பதில் கிடையாது. இதெல்லாம் அடக்கட்டாக அவங்க ஊறி வச்சுக்கிறான். பழிய தூக்கி ஏமால போடுறீங்க. யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க. இந்த கட்டடத்தில் வந்து நீங்கள் பொறுப்பேற்று ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. கட்டடத்தில் வந்து கட்டிக்கிற சாரம் சாயுது. ஃபஸ்ட்டு யாரை பிடிப்பாங்க? போலீஸ் வந்தால் உங்களை பிடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புத்திசாலித்தனமா? இல்லைங்க, எனக்கு முன்னாடி என் பேர் சிவா, எனக்கு முன்னாடி சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இந்த பில்டிங்லாம் பார்த்தாருனோன்னா சிவா என்ன பண்ணுவார்? சிவகுமாரே மாட்டி விட்டுருவார். அப்போ காவல்துறை என்ன பண்ணுவார்? 2 பேரும் தானே விசாரிக்கணும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த 20 நாள் தான் நான் இருக்கிறேன், எல்லாமே வந்து அவங்க தான்னா மோடிஜி சொல்கிறாருல்ல, நேரு ஹே எல்லாரும் அவருக்கு நேரு மாதிரி இவருக்கு ஸ்டாலின். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ படைபலம், கட்சி பலம், இல்லை எம்எல்ஏ எதுனா தேவைன்னா அண்ணா திமுக வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். வேறு எதுனா தேவைன்னா அங்கேருந்து ஐஓஎம்எல்லேருந்து உரிஞ்சிக்கணும், விசிகாலேருந்து கூட வாப்பா அப்படின்னு சேர்த்துக்கணும். இதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி.